இன்னும் இங்கு பள்ளு பாறை என சொல்லும் மடமைகள் உள்ளதடா. நீங்க என்னதான் கம்யூனிசத்தை படிச்சாலும் அதை நம்மளால பின்பற்ற முடியலையே. முழுமையான கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை படித்த நபர்களால் கூட, நான் விஜயகாந்த் அவர்லாம் வாசிப்பாரெல்லாம் எனக்கு தெரியல. இந்த காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அவர் வந்து இருந்தார். தேர்வை விதைத்தவர் கையிலில் அறுத்தவர் ரத்தம் பொட்டு வைத்துக் கொண்டால் தர்மங்கள் தூங்காது. அலை மோதுகிறது அந்த தூண்கள். அதனால மக்கள் ஏறி நின்று விஜயகாந்தை பாக்குறாங்க. அவங்களாம் கட்சிக்காரன் கிடையாது. சுத்தி டிராபிக். எந்த மக்களும் கோபப்படவில்லை, யாரும் கோபப்படல. கோபம் ஒரு துளியும் வரவில்லை. ஆரன் சத்தம் கேட்கல, ஆரன் அடிக்கல, மக்கள் ஆரன் அடிக்கல. தினம் விஜயகாந்தனுடைய பாடி போகுது, ஊர்வலம் போகிறது. இன்னும் சொல்ல போனா யார் யாரெல்லாம் விஜயகாந்தை ட்ரால் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். விஜயகாந்தின் முதுகில் குத்தி விட்டு கட்சி மாறி ஓடிய கயவர்கள் இன்று விஜயகாந்தினுடைய முகத்தை பார்த்து விட மாட்டோமா? இப்போ வெள்ளம் வந்துச்சுல, இந்த வெள்ளத்தின் போது மாடியில நின்றுக்கிட்டு யோசிச்சேன், இந்த மனுஷன் நல்லா இருந்தா வந்திருந்திருப்பாரு, தெம்போடு இருந்திருந்தார், உடல் நலம் மட்டும் நன்றாக இருந்திருந்தால், ஊடகங்கள் அவரை தூக்கி போட்டு மிதிக்காமல் இருந்திருந்தால் அவர்தான் நேரம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். வணக்கம் நவரஸ்ட் அன்பு நேயர்களே. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஈடுகட்ட முடியாத இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அது குறித்து இன்றுடன் நம்முடன் பேச ஒயர் தமிழுடைய எடிட்டர், அரசியல் விமர்சகர் லெனின் துரைராஜ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். ஒரு சிறிய ஒரு கிராமத்துல நாராயணசாமியா பிறந்து, விஜயராஜா வளர்ந்து, விஜயகாந்தா உருமாறி, புரட்சி கலைஞரா போற்றப்பட்டு ஒரு கேப்டனா இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு. அவரை பத்தி, இந்த மறைவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் முதல்ல அந்த குடும்பத்திற்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்தை இன்னும் மனதில் ஏந்தி கொண்டு அவர் ஒரு நாள் முதல்வர் ஆகிவிடுவார் என்ற ஒரு மிகப்பெரிய கனவை இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய சார்பில் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இன்னைக்கு அவருடைய மறைவில் நான் அந்த சைடு தான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்போது லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல்லையே டிராஃபிக் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் வண்டி போய்கிட்டே இருக்கும், பின்னாடி ஒரு 4-5 பைக்காரன் 2-3 கார்காரனுங்க பின்னாடி போவானுங்க. செத்தது யாருன்னே தெரியாது. அந்த ஆம்புலன்ஸினுடைய பாதையில நம்ம போய் முன்னேறிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதை போல விஜயகாந்தின் பின்னாடி அவர் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்த போது பின்னாடி புறவாசல் வழியா வந்து தான் இலக்கை அடைந்தவர்கள் எண்ணற்ற நபர்கள். நடிகர்களும் சரி, திரைத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி, எண்ணற்ற துரோகங்களுக்கு ஆளானவர் கேப்டன் விஜயகாந்த். ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல, விருதுநகர் கிராமத்துல, உங்க அப்பா வச்ச பேரு நாராயணசுவாமி. 1952 பிறந்திருக்கிறாப்படி. 1952 நாராயணசுவாமி, அப்புறம் விஜய் ராஜ், அப்புறம் இயக்குனர் காஜா வச்ச பேர் தான் விஜயகாந்த். கிட்டத்தட்ட ஒரு 156 படங்களுக்கு மேலாக நடித்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர். வெள்ளையா இருக்கிறவங்க மட்டும்தான் சினிமால நடிக்க முடியும் இருந்த அந்த இதை மாற்றி அமைத்தவர் விஜயகாந்த். கமல், ரஜினி இவங்களுக்கெல்லாம் படம்லாம் ஃப்ளாப்பு. இவங்களுக்கு ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அப்பதான் விஜயகாந்த் வந்து திரைத்துறைக்கு வருகிறார். மாசிவான ஒரு ஆளு. இங்க சொல்லிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க, நம்ம பேசிட்டு இருக்கும்போது பேசணும், விஜய் சேதுபதி, அஜித், சால்ட் அண்ட் பெப்பர் அந்த கெட்டப் வரும்போதே ஹீரோவா தான் வரணும். இந்த வில்ல துணை நடிகர் அதெல்லாம் வேண்டாம்ல. இல்ல, நேரா ஹீரோ, சிஎம், பிரைம் மினிஸ்டர் அப்படிதான். கதாநாயகர்கள் இறக்குறதும் கூட அப்ப வந்து ஏத்துக்க மாட்டாங்க, ரசிகர்கள் கூட ஏத்துக்க மாட்டாங்க. இப்படிதான் நம்மளுடைய சொசைட்டி பார்த்திருக்கோம். பட் ஆனா கிடைத்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு படைத்த ஒரு நபர் விஜயகாந்த்.
நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பேசியிருக்கிறேன். ஒரு சாதாரண தொழிலாளியை போல சக தொழிலாளியோடு பழகக்கூடிய ஒரு தொழிலாளி. முதலாளி என்கின்ற மனோபாவமே இல்லை. நீங்க நம்மளா பேசுவோம், அநேகமாக நிறைய தோழர்கள் கம்யூனிஸ்டுகளாக வாழ வேண்டும், கம்யூனிஸ்டுகள் போல இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். கம்யூனிசம் பேசுவாங்க, முதலாளித்துவம் பேசுவாங்க, தொழிலாளி வர்க்கம் எந்த அளவு கஷ்டப்படுதுன்னு பேசுவாங்க, தொழிலாளி வர்க்கத்திற்காக போராடுவார்கள், களத்தில் இறங்கி களத்தில் நிற்பார்கள். இதெல்லாம் கம்யூனிசம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை விடவும் முழுமையான கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை படித்து இயக்கவியல் பொருள் முதல்வாதம், வரலாற்றியல் பொருள் முதல்வாதம், எல்லா வாதங்களையும் படித்த நபர்களால் கூட சாதாரணமாக வாழ முடியல. ஒரு சாமானியனோடு இணைந்து பயணிக்க முடியல. நான் பகிரங்கமாக நான் விமர்சிக்கிறேன். இன்று நான் பார்க்கக்கூடிய தலைவர்கள்ல மக்களோடு மக்களாக இருந்த தலைவர்கள் அதிகமாக இல்லை. மேபி இட் மேபி அண்ட் டிராமா, அவங்க அப்படி பில்ட் பண்ணிக்கிறது, அப்படி ஃபிலிமிங் பண்றது, அப்படி வேணா இருக்குமே ஒழிய இயல்பான வாழ்க்கையில் இயல்பாக அந்த மக்களோடு பேசி பழகி அவர்களில் ஒருவராக பழகக்கூடிய மனிதர்களில் விஜயகாந்த் தனித்துவமானவர். நீங்க என்னதான் கம்யூனிசத்தை படிச்சாலும் அதை நம்மளால பின்பற்ற முடியலையே. நான் விஜயகாந்த் அப்படிலாம் வாசிப்பாரெல்லாம் எனக்கு தெரியல. இந்த காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக அவர் இருந்தார். நீங்க இன்னைக்கு பாருங்க, நான் இன்னைக்கு இந்த தெருவுல வந்துட்டு இருக்கும் போது செம டிராபிக். கட்சி தொண்டர்களை விடவும் இன்னும் கட்சி தொண்டர்கள்லாம் சென்னையிலாம் கம்மி தான், வந்து அடையல நிறைய பேர். அந்த சென்னையிலாம் கம்மி தான். நீங்க அது உடனே 9-10 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 9 மணிக்கு இறக்குறாரு அப்படின்ட்டு அறிவிப்பு வருகிறது. 11 மணிக்கு வீட்டில் இருந்து கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு போறாங்க. 10 மணிக்கே ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள நிறைய கட்சி தொண்டர்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க. நான் போகும்போது பார்த்தேன், பிரபா உள்ள உட்காந்துருக்கிறாப்புல, அதான் அவருடைய பையன், அப்புறம் சுதீஷ்னுடைய சண்முக பாண்டியன் உட்காந்து. மக்கள் இருக்காங்கல்ல, அலை மோதுகிறது. அந்த அசோக் பில்லர்ல இருந்து அந்த டிவைடர் இருக்கும் இல்லையா, அந்த மெட்ரோ அந்த தூண்கள் பில்லர்ஸ், அது மேல மக்கள் ஏறி நின்று விஜயகாந்தை பாக்குறாங்க. அவங்களாம் கட்சிக்காரன் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவுக்காக வந்தது பொதுமக்கள் வந்தாங்க, கலைஞருக்காக வந்தாங்க. கலைஞர் நிறைய பண்ணாரு வச்சாரு, ஜெயலலிதா நிறைய பண்ணாங்க வச்சாங்க. இவர்கள் ஒரு அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். விஜயகாந்த் அப்படி இல்லை, இஸ் அ லெஜெண்ட். நான் தேமுதிக காரெல்லாம் கிடையாது, நான் கட்சிக்காரெல்லாம் கிடையாது. அவரை பத்தி பெருமையா பேசி அப்படின்னு கிடையாது. வாட் தி ஃபேக்ட் அதை நான் சொல்றேன். மக்கள் அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த பில்லர்கள் மீது ஏறி நின்று இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க மற்ற தலைவர்கள் எல்லாம் கூட போயஸ் கார்டனு, கோபாலபுரம் அந்த சைடு தான் பிரச்சனை இல்லை, டிராபிக்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கலாம். விஜயகாந்த் சென்டர் ஆஃப் சிட்டியில இருக்கார், சுத்தி டிராபிக், எந்த மக்களும் கோவப்படவில்லை, யாரும் கோவப்படல. நானும் கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் டிராபிக், போக வர 2.5 மணி நேரம். கோவம் ஒரு துளியும் வரவில்லை. ஆரன் சத்தம் கேட்கல சார், ஆரன் அடிக்கல, மக்கள் ஆரன் அடிக்கல. இன்னும் விஜயகாந்தனுடைய பாடி போகுது, ஊர்வலம் போகிறது, கட்சி அலுவலகம் கொண்டு போறாங்க, அமைதியா வராங்க. பஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் அமைதியா வராங்க. ஒரு மனிதன், நீங்க அரசியல், தன்னுடைய அரசியல் கட்சி நிர்வாகிகள், ஊழியர்கள், இவர்களுக்கெல்லாம் கண்கலங்கலாம், இவங்க அழுகலாம், பொருளலாம், என்ன வேணா பேசலாம். பாலிடிக்ஸை தாண்டி அந்த பக்கம் நிக்கிறவன், இன்னும் சொல்ல போனா யார் யாரெல்லாம் விஜயகாந்தை ட்ரால் பண்ணாங்களோ அவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். விஜயகாந்தின் முதுகில் குத்தி விட்டு கட்சி மாறி ஓடிய கயவர்கள் இன்று விஜயகாந்தினுடைய முகத்தை பார்த்து விட மாட்டோமா என்று நிற்கிறாங்க. என்ன அர்த்தம்னா they felt guilty because they are guilty, எனவேதான் அவங்க வராங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதர் விஜயகாந்த். நீங்க இந்த ரஜினி கமல் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இவங்களை பத்தி தெரியும். இவர்கள்லாம் எந்த இடத்துல இருந்து கமலஹாசன் எந்த தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரஜினிகாந்த் ஒரு சாதாரண ஒரு கண்டக்டர், அங்க இருந்து அடித்தளத்துல இருந்து வந்தவரால். விஜயகாந்தும் அப்படிதான். அவங்க ஐயா ஒரு மில்ல கொடுக்காரு, மில்லில் தொழிலாளர்களாக இருந்து சினிமாவுக்கு வந்து வருகிறார். வரும்போது எண்ணற்ற நெருக்கடிகள். ரஜினியும் கமலும் சம்பாதித்த அளவிற்கும் அதிகமாக எனக்கு தெரிந்து விஜயகாந்த் சம்பாதித்திருக்கிறார். பணமும் சரி, மக்களையும் சரி, புகழையும் சரி. இவங்கெல்லாம் இன்னைக்கு மக்களுடைய பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்னலில் இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது, வாழ்க்கை நெருக்கடியில் இருக்கும்போது, வாழ்க்கை விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் போது மனமிறங்காத இந்த இப்படிப்பட்ட நடிகர்கள் மத்தியில இன்னும் சொல்ல போனா தான் வீட்டுக்குள்ள ஒரு இன்ச்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்றதுக்காக கொதித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அயோக்கியர்கள் எல்லாம் பலர் இருக்கிறார்கள். விஜயகாந்த் கொரோனா காலத்துல சடலங்களை எரிப்பதற்கு மக்கள் அனுமதிக்கல, இடுகாட்டுல. வாங்கயா, என் பள்ளியோட நான் கட்டி வச்சிருக்கேன், காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க, அங்க போங்கயா, இடிச்சடங்கு செஞ்சுக்கோங்கயா. வெள்ளம் வந்தது. அகெயின் நான் சொல்றேன் இந்த சேனலுக்கு, நாலாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருந்த ஆளு 2015. என்னுடைய தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சராக அன்று இருந்த வளர்மதி என் தொகுதி தான். பார்த்தசாரதி, தேமுதிகவுடைய எம்எல்ஏ பார்த்தசாரதி அந்த இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர். வீடு ஒரு மாடி முங்கி, 1.5 மாடிலாம் முங்கிருச்சு. சோத்துக்கு வழி இல்ல, கஷ்டம். அதிமுக காரங்க தாம்பரத்து பக்கத்து என்ன பண்ணிட்டாங்க, வண்டி எல்லாம் மடக்கிட்டாங்க. வெள்ள நிவாரண பொருட்கள் வரக்கூடிய வாகனங்களை மடக்கி அக்கா வளர்மதி ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க. இப்படி ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டினாங்க. இன்னும் நினைவு இருக்கிறது. மலையில நானும் எங்க ஐயாவும் தொங்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த இது இருக்கும் தெரியுமா, ஜன்னலுக்கு பக்கத்து மறைவிற்கு ஒண்ணு இருக்கும், சன்ஸ்லைட் மாதிரி இருக்கும். அந்த இதை பிடிச்சிட்டு ஒரு நாள் முழுக்க தொங்கிட்டு இருந்தோம். உணவுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்க முடியல, தண்ணி கிடைக்கல. ஒரு பாக்கெட் பாலினுடைய விலை 90 ரூபாய். பிஸ்கெட் பாக்கெட்டினுடைய விலை, பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் 3ஐயும் சேர்த்து பாக்கெட் போட்டு விட்டாங்க 150 ரூபாய், 160 ரூபாய்க்கு. அவர்கள் கடையில் இருந்து வாங்கி கொண்டு வரல. சென்னை நகரம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. பக்கத்து மாநிலத்திலிருந்து, பக்கத்து மாவட்டங்களில் இருந்து மக்கள் கொடுத்த நிவாரண பொருளை எடுத்து கொண்டு வந்து துட்டு பார்த்தானுங்க அன்னைக்கு இருந்த அதிமுக காரங்க. நான்லாம் கண்கூடா பார்த்திருக்கிறேன். ஒரு டீ கப்பில் கொடுப்பாங்க 30 ரூபாய் டீ. லவலமுண்டா. மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு விஜயகாந்த் வந்தாருங்க கார்ல. முன்னாடி ஒரு வண்டி வருது, பார்த்தசாரதி. அன்னைக்கு இருந்த, இன்னைக்கு கட்சியெல்லாம் மாறி போயிட்டாங்க, பேர் சொன்னா நல்லா இருக்காது, அசிங்கமா இருக்கும், அவமானமாக இருக்கும் அவங்களுக்கு. வண்டியில வந்து பால், அரிசி, பருப்பு, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வீடுதோறும் கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்களான்னா இல்ல, ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு அங்க இருந்த ஒரு பாதி மக்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு காப்பாத்துச்சு விஜயகாந்த் பண்ணார். இன்னமும் சரி, நான் இன்னமும் யோசிப்பேன், ஊடகத்துக்காக சொல்லணும்னு இல்லை. இப்போ வெள்ளம் வந்துச்சுல்ல, இந்த வெள்ளத்தின் போது மாடியில நின்றுக்கிட்டு யோசிச்சேன், இந்த மனுஷன் நல்லா இருந்தா வந்திருந்திருப்பாரு.
தென்மண்டலம் மோசமான நிலையில் இருக்கிறது. விஜயகாந்த் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்? கட்சிக்கு கட்டளை இட்டு இருப்பார். மயிரையாடா புடுங்குறீங்க கட்சிக்காரனுங்க, போங்கடா, எல்லாத்திற்கும் போங்கடா, மக்களை பாருங்கடா, உதவி பண்ணுங்கடான்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இனி யாரும் உயிரோட இருந்தா அவர் தான் முதல்வர். தெம்போடு இருந்திருந்தார், உடல் நலம் மட்டும் நன்றாக இருந்திருந்தால், ஊடகங்கள் அவரை தூக்கி போட்டு மிதிக்காமல் இருந்திருந்தால், அவர்தான் இந்நேரம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக மடிந்திருப்பார்.